திமுக வந்து ஊழல் பண்ணுது, கொள்ளையடிக்குது அப்படின்னு நரேட்டிவ் செட் பண்றதுக்காக புதுசா இந்த கதைகளை வந்து கிளப்புறாங்க. திமுக ஊழல் பண்ணலையா? அப்படி கேள்வி வருது. இல்ல இப்போ ஊழல் பண்ணியிருக்குன்னா அது என்னன்னு இப்போ உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வியில பதில் சொல்லுங்க. உச்சநீதிமன்றத்திலேயே கம்னு இருந்தீங்க. இது இடைக்காலத்துல தானே ஏன் அப்படி வெற்றி பெற்ற மாதிரி கொண்டாடுறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. ஏன்னா இது அடுத்தடுத்து இன்னும் நடக்க தான் போகுது. இதனால நீங்க பெருசா நாங்க பின்வாங்க போறதில்ல அப்படின்ற மாதிரி. ஆமா, கண்டிப்பாக பிஜேபி வந்து திமுகவை ஒழிக்க வேண்டும் என்பதில் ஒரு கொலவெறி இருக்குது. ரங்கராஜ் போன்ற ஆட்கள்லாம் வந்து செந்தில் பாலாஜிலாம் எந்த ஊழலும் பண்ணலையா? அவருக்கு டீடைல்ஸ் செந்தில் பாலாஜி வரம்பு மீறிய தான் நீங்க சொல்றீங்க. ஆனா வரம்பு மீறியா சொல்லும் போது மெயில் அவங்களோட தனிப்பட்ட விவரங்களும் போனெல்லாம் எடுத்து செக் பண்றதா சொல்றாங்க. அப்ப செந்தில் பாலாஜி விவகாரங்கள்ல மெயில் ஐடி தானே கேஸுக்கான எவிடன்ஸே கிடைச்சு. செந்தில் பாலாஜி கேஸ் டாஸ்மாகுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஊழலை ஒழிக்கக்கூடாதா? ஊழல்ன்றது நாட்டில் ஒரு பெரும் துயரமான. அப்படின்னா நீங்க ரிசல்ட் காட்டுங்க. இதுவரைக்கும் எத்தனை வழக்கு போட்டிருக்கீங்க, யாரை தண்டிச்சிருக்கீங்க? போக போக தான் ரிசல்ட் வரும். இல்ல ஒண்ணுமே வரலையே. இது அஜித் பவாருக்கு என்னாச்சு? ஹேமந்த் பிஸ்வாஸ் சர்மாவுக்கு வந்து என்னாச்சு? செந்தில் பாலாஜி இருக்கட்டும், பொன்முடியா இருக்கட்டும், எதுலயுமே நடக்கலையே. கைது பண்றது ஆதாரம் இல்லாம கைது பண்ணுவாங்க. மக்கள் மத்தியில் என்னவா 2G வழக்குல வந்து காங்கிரஸும் திமுக சேர்ந்தா ஊழல் பண்ணாங்கன்னு அது வந்து ஐயம் இல்லையா? ஒரு நடக்காத விஷயத்தை, செய்யாத ஊழலை ஆராசா வந்து அந்த சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் போய் ஒற்றையாளாக நின்று வாதாடி அதில் விடுதலை பெற்று வராரு. அந்த நீதிபதி வந்து என்ன சொல்றாரு? இதற்கு எந்த சாட்சியங்களும் இல்லை, எந்த ஆதாரங்களும் இல்லை. இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது ஒவ்வொரு நாளும் நான் வந்து ஏதாவது சாட்சி வரும், ஆதாரம் வரும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ஒண்ணுமே வரல. ஆதானி மேல இருக்கட்டும், இல்ல மற்ற நீங்க காட்டுற அப்ப இதுல இவர்களுடைய நோக்கம் என்பது வந்து தெளிவானது. இவர்கள் அரசியல் ரீதியில் திமுகவை வந்து வீழ்த்த வேண்டும். திமுக வந்து பாசிசத்தை எதிர்க்கிறது, திராவிட மாடலை முன்னெடுத்துகிறது, மாநில சுயாட்சியை வந்து பேசுகிறது. இதற்காக எதிர்க்கட்சியை ஆளுகின்ற மாநிலங்களை வந்து ஒன்றிணைக்கிறது. இதுக்கு பிஜேபிக்கு வந்து வேப்பங்காயாக கசக்கிறது. அதுதான் வந்து நேற்று உச்சநீதிமன்றத்தில் கிடைத்த இடைக்கால தீர்ப்பினுடைய முக்கியத்துவம். நீங்கள் தான் சொல்கிறீங்க பாசிஸ்டுக்காக எதிர்க்கிறதா சொல்கிறீங்க. ஆனால் அனகாபுதராக இருக்கட்டும், மற்ற சாதி பிரச்சனைகளுக்கெல்லாம் பெருசாக காது கொடுக்குறதும் குரல் கொடுக்குறதும் இல்லாத விஷயப்பதில் மாற்றுவாரின்னு சொல்லி வீடு நிறைய அடிச்சிருக்காங்க. அதே சமயம் வடகாடு சாதி ரீதியான பிரச்சனைகளுக்கு பெருசாக எதிர்ப்பு எதுவும் தெரியல. பாசிச எதிர்ப்புன்னு தான் சொல்கிறீங்க. அடிப்பட்ட மக்கள் பிரச்சனை கவனிக்கிற மாதிரி இல்லையே. அப்போ பட்டியலின மக்கள் முன்னேறுகிறார்கள். அதுதான் இங்கே வந்து உண்மை. அதில் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து வருது. இப்போ நாங்குநேரியில் இந்த மாணவன் தாக்கப்பட்டான். உடனே நீதிபதி சந்துருவை வைத்துக்கொண்டு ஒரு நபர் ஆணையம் நியமித்து வந்து அதில் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டாங்களா இல்லையா? அவர் நிறைய பரிந்துரைகள். அது வெறும் அறிக்கையாக மட்டும் தானே இருக்கு. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் நாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து டாஸ்மாக் விஷயத்தில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து இனிமேல் இடைக்கால தடை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. பெரியும் பேசுபொருளாக இருக்குது. என்ன தான் சார் ஆச்சு? அதாவது சென்ற மார்ச் மாதம் வந்து டாஸ்மாக் அலுவலகங்களில் சோதனை நடந்தது. மார்ச் 6லேருந்து 8ஆம் தேதி வரைக்கும். டாஸ்மாகினுடைய தலைமையகம், டாஸ்மாக்ன்றது ஒரு கார்பரேஷன், தமிழக அரசினுடைய சார்ந்த கார்பரேஷன். அவங்க தான் வந்து இந்த மதுபானத்தை வந்து கொள்முதல் செய்து ரீட்டைல் உட்பட விற்பனை செஞ்சு, அதில் வந்து 1000 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடந்திருக்கிறது, ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்னு அமலாக்கத்துறை வெளியிட்டது. அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிடுறதுக்கு முன்னாடியே 2 நாள் முன்னாடி வந்து அண்ணாமலை வெளியிடுறாரு டாஸ்மாகில் 1000 கோடி ஊழல்னு. அதுக்கு முன்னாடி வந்து தினமலர்னு நினைக்கிறேன், அந்த பத்திரிகையில் வந்து 1000 கோடி ஊழல் அப்படின்னு சொல்லி வருது. அப்போ அமலாக்கத்துறைக்கு முன்னாடியே இவங்கெல்லாம் சோதனை பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்களா ஒரு கேள்வி வந்து வருது. அப்போ இதில் வந்து பிஜேபி பேக்கப் வந்து இருக்குது அப்படின்றது இதற்கு வந்து ஒரு சான்று. அதன் பிறகு மே மாதம் வந்து 16ஆம் தேதி வந்து இயக்குனர் விசாகன் மணப்பாக்கம், சென்னை மணப்பாக்கத்தில் தான் வீடு இருக்குது. அவர் வீட்டில் வந்து ரைடு போகிறாங்க. ரைடு போய் அவரும் உதயநிதி இருக்கிற மாதிரி படம், அவருக்கும் உதயநிதிக்கும் வந்து வாட்ஸ்அப் சாட்டு, அந்த சாட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து கிழித்து அதை வந்து பக்கத்தில் இருக்கிற குப்பை தொட்டியில் போட்டு மீடியாக்கள்லாம் வரவழைத்து அதை வந்து படம் பிடிச்சி ஃபோட்டோ எடுத்து இப்படிலாம் வந்து ஒரு ஸ்டோரியை வந்து குக்கப் பண்ணுறாங்க. யார் குக்கப் பண்ணுறது? யார் பண்ணுறது? பிஜேபி தான். இப்போ ஒரு குற்றவாளி வந்து இவ்வளவு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கிழித்து தான் இது பக்கத்தில் இருக்கிற குப்பத்தொட்டியில் யாராவது எந்த முட்டாளாவது செய்வானா? அப்போ எப்படி வந்து இந்த மாதிரி இவங்க இந்த செய்திகளை வந்து கசிய விடுறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் ஊழல் நடந்து விட்டது அப்படின்ற முறையில் கசிய விட்டுருக்குறாங்க. இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து டாஸ்மாக் தரப்புலையும் தமிழக அரசு தரப்புலையும் வந்து வழக்கு போடும்போது
அமலாக்கத்துறை வந்து இந்த வழக்கை விசாரணை வந்து நடத்தலாம் அப்படின்ற மாதிரி சென்னை உயர்நீதிமன்றம் அதற்கு வந்து அனுமதி கொடுத்துருக்கு. அதை எதிர்த்து தான் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு நேற்று மே 22 வியாழக்கிழமை வந்து தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான முதல் அமர்வு தான் இதை வந்து விசாரிக்குது. அவங்களுடைய கேள்வி வந்து என்ன அப்படின்னு சொன்னால், 2017 2021 வரைக்கும் மொத்தம் வந்து 41 எஃப்ஐஆர் வந்து டாஸ்மாக் ஊழியர்கள் அலுவலர்கள் மேலே வந்து பதியப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தரும் வந்து 50,000 1 லட்சம் 2 லட்சம் இப்படி வந்து முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள், கணக்கில் அன்அக்கௌண்டட் மணி எப்படின்னு சொல்லி அந்த எஃப்ஐஆர் வந்து போட்டிருக்கிறாங்க. இது போட்டது யார் அப்படின்னு சொன்னால் லஞ்ச ஒழிப்புத்துறை, தமிழ்நாடு அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை தான் இந்த வழக்கு வந்து பதிவு செஞ்சு போட்டிருக்கிறாங்க. இந்த எஃப்ஐஆரில் வந்து 37 எஃப்ஐஆர் வந்து அதிமுக காலத்தில் போடப்பட்டது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 41 எஃப்ஐஆர் போட்டு பதிவு பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் இதில் ஏன் மூக்க நுழைக்கிறீங்க அப்படின்றதான் உச்சநீதிமன்றத்தினுடைய முதல் கேள்வி. உங்களுடைய ஜூரி செக்ஷன் அங்கே எங்கே வருது? ஆல்ரெடி அங்கே வந்து ஒரு முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காங்க, நீங்கள் ஏன் போகிறீங்க? இப்போ அமலாக்கத்துறை என்ன செய்யுதுன்னு சொன்னால், அமலாக்கத்துறை விசாரிக்கணும்னா ஒரு செக்ஷன் படி 40 லட்சம் ரூபாய் வந்து கருப்பு பணம் வந்து புழங்கியிருக்கணும், மணி லாண்ட்ரிங் பண்ணியிருக்கணும். இன்னொரு செக்ஷனில் வந்து 1 கோடி ரூபாய் வந்து இருந்தால் அமலாக்கத்துறை நுழையலாம், இப்படிலாம் இருக்குது. இப்போ இந்த 41 எஃப்ஐஆரையும் வந்து கிளப் பண்ணி மொத்த அமௌண்ட்டையும் கூட்டி இது 1 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி தான் இவங்க ரெய்டுக்கு வந்து போகிறாங்க. அதாவது அமலாக்கத்துறை வந்து ஒரு சோதனையில் ஈடுபடணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ரிடிகேட் அஃபென்ஸ் இருக்கணும், ஒரு ECIRன்னு சொல்லக்கூடிய ஒரு முதல் குற்றப்பத்திரிகையை வந்து அவங்க தாக்கல் செஞ்சுருக்கணும். இவங்க வந்து அதற்கு பழைய எஃப்ஐஆர், ஸ்டேட் போலீஸ் போட்ட எஃப்ஐஆர்லாம் தேடி எடுத்து தான் இவங்க வந்து அதை செய்ய முடியும். அப்படி தான் கிளப் பண்ணி தான் இந்த விசாரணையை வந்து அவங்க மேற்கொண்டிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் வந்து என்ன கேட்குது அப்படின்னு சொன்னால், இந்த 41 எஃப்ஐஆரும் 41 தனிநபர்கள் மீது வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கு, அதுக்கு விசாரணை நடந்துகிட்ருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு நிறுவனத்தையே, ஒரு கார்ப்பரேஷன் மேலேயே நீங்கள் போய் எப்படி வந்து சோதனை நடத்த முடியும்? நீங்கள் எல்லா வரம்புகளையும் கடந்து விட்டீர்கள், கூட்டாட்சி தத்துவத்துக்கே எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஒரு மாநில அரசினுடைய சட்டத்துறை, போலீஸ் துறை வந்து விசாரித்து கொண்டிருக்கும்போது அந்த மாநில அரசு சார்ந்த ஒரு நிறுவனத்தையே நீங்கள் வந்து குற்றவாளின்னு கருதி வந்து விசாரிப்பதற்கு உங்களுக்கு என்ன இது தகுதி இருக்குது, என்ன உரிமை இருக்குது அப்படின்னு உச்சநீதிமன்றம் வந்து கேள்வி எழுப்புது. அப்போ கேள்வி எழுப்பிட்டு என்ன சொல்லுதுன்னா, இதை நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் விசாரிக்கக்கூடாதுன்னு இடைக்கால தடை வந்து கொடுத்துட்டு ஜூலை மாதம் வந்து வழக்கை வந்து ஒத்தி வச்சிருக்கிறாங்க. இது வந்து பாரதிய ஜனதாவுக்கும் அதிமுகவுக்கும் மூத்த பத்திரிகையாளர்கள் பலருக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இவங்க என்னெல்லாம் செய்தி கசிய விட்டாங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல 1000 கோடி ஊழல் அப்படின்னு சொல்லி கசிய விட்டாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து அந்த 1000 கோடி ஊழல் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் பல வகையான ஊழல்கள் வந்து சொல்கிறாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகம் வாங்குறது, அப்புறம் வந்து அன்அக்கௌண்டடாக வந்து பாட்டில்ஸ் வந்து கொள்முதல் பண்ணுறது, அதை விற்பனை பண்ணுறது, சந்து கடைகளில் விற்கிறது, இப்படி இல்லீகலாக விற்கிறது, இதெல்லாம் கூட்டி சேர்த்து பார்த்தா 50,000 கோடி. இந்த பணம் யாருக்கு போகுது? அதிகாரிகளுக்கு, அமைச்சர்களுக்கு, அப்புறம் முதலமைச்சர் வரைக்கும், முதலமைச்சர் குடும்பம் வரைக்கும் வந்து போகுது. அப்போ இந்த வழக்கில் வந்து யார் அந்த தம்பி? அந்த தம்பி வந்து உதயநிதி ஸ்டாலின் தான். அவரை வந்து கண்டிப்பாக அமலாக்கத்துறை வந்து கைது செய்யும். ஆகாஷ் பாஸ்கரனா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் வந்து ரித்தீஷ், ஆகாஷ் பாஸ்கரன் இவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இவங்க இந்த செய்திகளும் வேண்டுமென்றே வந்து கசிய விடப்படுகிறது. இந்த ரித்தீஷ் தான் வந்து உதயநிதியுடைய ரைட் ஹேண்டு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இந்த ரித்தீஷை இதற்கு முன்னாடி எந்த மூத்த பத்திரிகையாளராவது அல்லது புலனாய்வு பத்திரிகையாளர் யாராவது பேசியிருக்காங்களா அப்படின்னா யாரும் பேசினதில்லை. இப்போ தான் இந்த பேரே வந்து அடிபடுது. ஏன் திடீர்னு இந்த பேரை எடுத்து ஒரு அதுதான் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும். திமுக வந்து ஊழல் பண்ணுது, கொள்ளையடிக்குது அப்படின்னு நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக புதுசாக இந்த கதைகளை வந்து கிளப்புறாங்க. இல்லை திமுக ஊழல் பண்ணலையா அப்படி கேள்வி வருது இல்லை? இல்லை, இப்போ ஊழல் பண்ணியிருக்குன்னா அது என்னென்னு இப்போ உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வியில் பதில் சொல்லுங்கள். உச்சநீதிமன்றத்திலேயே கம்னு இருந்தீங்க. இவர் ரங்கராஜ் போன்ற ஆட்கள்லாம் வந்து செந்தில் பாலாஜிலாம் எந்த ஊழலும் பண்ணலையா? அவருக்கு டீட்டெயில்ஸ் செந்தில் பாலாஜி வரம்பு மீறியே தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் வரம்பு மீறியா சொல்லும் போது மெயில், அவங்களோட தனிப்பட்ட விவரங்களும் போனெல்லாம் எடுத்து செக் பண்ணுறதா சொல்கிறாங்க. அப்போ செந்தில் பாலாஜி விவகாரங்களில் மெயில் ஐடி தானே ஒரு கேஸுக்கான எவிடன்ஸே கிடையாது. செந்தில் பாலாஜி கேஸு டாஸ்மாகுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அதுக்கும் டாஸ்மாகுக்கு, அவர் டாஸ்மாக் அமைச்சராக இருந்தாரே தவிர அவர் மேலே போடப்பட்ட வழக்கு என்பது வந்து வேலை கொடுப்பதற்காக பணம் வாங்கினாருன்னு அது ஒரு 5 கோடி ரூபாயோ 1 கோடி ரூபாயோ. இல்லை, அவர் என்ன சொல்கிறார், வரம்பு மீறி போகிறதா சொல்கிறதுக்கு. இல்லை, நான் சொல்ல வர்றது அந்த கேஸ் வந்து வேற. அது வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் செந்தில் பாலாஜி வந்து தினகரன் கட்சியில் சேர்ந்துட்டாருன்னு பழி வாங்குறதுக்காக எடப்பாடியால் போடப்பட்ட தனி வழக்கு.
அதை அவர் சட்டப்படி சந்திச்சிருக்கிறார். இப்போ செந்தில் பாலாஜி கேஸ்லேயே 400 நாள் உள்ளே வச்சுருந்தாரு. என்ன அப்போ அதுக்கப்புறம் அந்த கேஸ் என்னாச்சு? எவிடன்ஸ் என்னாச்சு? ஏன் அந்த வழக்கை வந்து தொடர்ந்து நடத்த முடியலை? ஏன் வந்து உச்சநீதிமன்றம் வந்து பெயில் கொடுத்தது அப்படின்னு சொன்னால், இவங்க மிரட்டுவதற்காக செந்தில் பாலாஜியை உள்ளே வைத்து அவரை மிரட்டி அப்ரூவர் ஆகி வேற ஒரு கேஸில் வந்து டாஸ்மாகில் வந்து ஊழல் நடந்திருக்குது, அது முதலமைச்சர் குடும்பம் வரைக்கும் பணம் போயிருக்குது, இப்படி சொல்வதற்காக அவர்கள் வந்து மிரட்டி பார்த்தார்கள். மிரட்டுவதில் என்ன லாபம் இருக்க போகுது? என்ன லாபமா சார்? இந்தியா முழுக்க அதைத்தானே சார் வந்து பிஜேபி பண்ணிட்டு இருக்குது. இப்போ அஜித் பவார் வந்து 70,000 கோடி கொள்ளையடித்தார் மகாராஷ்டிராவில் அப்படின்னு சொல்லி யார் பேசுனா? பிரதமர் மோடி பேசுகிறாரு. இன்னைக்கு அஜித் பவார் வந்து எங்கே இருக்காரு? பிஜேபியில் இருக்காரு. பிஜேபி அமைச்சரவையில் வந்து இருக்கிறாரு. அஜித் பவார் சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸை உடைச்சிட்டு அங்கே போய் வந்து சேர்ந்துருக்கிறாரு. அப்புறம் வந்து அசாம் முதலமைச்சர் ஹேமந்த் பிஸ்வாஸ் சர்மா, அவர் மேலே வந்து இடி கேஸ் இருந்தது காங்கிரஸில் இருக்கும்போது. அதன் பிறகு அவர் பிஜேபியில் வந்து சேர்றாரு. அந்த கேஸ்லாம் வந்து மூடி போச்சு. அப்போ இவர்கள் வந்து நான் உங்களுக்கு ஒரு டேட்டா சொல்கிறேனே, மன்மோகன் சிங் காலத்தில் 2004லேருந்து 2014 வரைக்கும் 10 ஆண்டுகளில் வந்து 112 சோதனை தான் வந்து அமலாக்கத்துறை வந்து செஞ்சுருக்கு. அதில் எந்த குற்றமும் நிரூபிக்கப்படலை. ஒன்று. அடுத்தது மோடி ஆட்சி 2014லேருந்து 2022 வரைக்கும் 2979 சோதனைகள் வந்து நடத்தியிருக்கிறாங்க. இது வந்து 26 மடங்கு வந்து அதிகம். இதில் 888 வழக்குகள் பதியப்பட்டு 23 பேர் மட்டும்தான் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ மொத்தம் அந்த 3000 சொல்கிற கேஸில் வந்து 23 பேர்னா நீங்கள் பெர்சன்டேஜ் வைஸ் வந்து பார்த்துக்குங்க. ரிசல்ட் வந்து ரொம்ப ரொம்ப வெரி வெரி வந்து புவர். ரெண்டாவது 2019 இந்த பிஎம்எல்ஏ ஆக்டை வந்து திருத்தி வந்து பல அதிகாரங்களை வந்து ஈடிக்கு வந்து கொடுக்குறாங்க. அதை வைத்து கொண்டு தான் பாரதிய ஜனதா எல்லா மாநிலங்களும் இந்த மிரட்டலை வந்து செய்து கொண்டிருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு வந்து சேலத்தில் வந்து 2 அப்பாவி விவசாயிகள், அவங்க அக்கௌண்ட்டில் 500 ரூபா பணம் கூட கிடையாது. அவங்களுக்கு கட்டுறதுக்கு வந்து ஒரு நல்ல வெள்ளை வேட்டி கூட வந்து கிடையாது, அழுக்கான வேட்டி தான் கட்டியிருக்கிறாங்க. அவங்களுடைய நிலத்தை வந்து உள்ளூர் பாஜகக்காரர் கைப்பற்ற நினைக்கிறார். அதற்காக இங்கே ஈடிகிட்ட சொல்லி ஈடி வந்து அவங்களுக்கு சம்மன் அனுப்புது. அப்போ ஈடி வந்து இவருக்கு சம்மன் அனுப்பணும்னா ஏதாவது ஒரு முகாந்திரம் இருக்கணும், அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருக்கணும். அப்போ வந்து ஒரு பழைய விஷயத்தை தோண்டி எடுக்குது. என்னன்னு சொன்னால், அவங்க வந்து இந்த மின்வேலி அமைச்சிருக்காங்க வயலில், அதில் வந்து ஒரு காட்டெருமை வந்து அடிபட்டு செத்து போகுது, அதை புதைச்சிட்றாங்க. அது அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கேஸ் போட்டு அந்த கேஸ் நடந்து அதில் வந்து விடுதலையே ஆயிட்டாங்க. முடிக்கப்பட்ட வழக்கு, தீர்ப்பளிக்கப்பட்டு முடிக்கப்பட்ட வழக்கு. அந்த வழக்கை தோண்டி எடுத்து அதில் மணி லாண்டரிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட்டில் 500 ரூபாய் இல்லாத அந்த விவசாயிகளை இங்கே நேரடியாக வரவழைத்தார்கள். இதுதான் ஈடியினுடைய யோக்கியதை. அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் டாஸ்மாக் அலுவலகத்தில் வந்து நீங்கள் ரைடு நடத்தலாம் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உச்சநீதிமன்றம் அது தப்பு, அப்படி செய்யக்கூடாது. தனிநபர்கள் போட்டது 41 எஃப்ஐஆர், அதில் தனிநபர்களை விட்டுட்டு நீங்கள் வந்து சம்மந்தமில்லாதவர்கள் மேலே போய் எப்படி நீங்கள் வந்து சோதனை நடத்துறீங்க? ஒரு நிறுவனத்தையே எப்படி சோதனை நடத்துறீங்க? அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். அங்கித் திவாரி அப்படின்னு சொல்லி இடி அதிகாரி திண்டுக்கல்ல கைது. ஆமாம், திண்டுக்கல்லில் வந்து ஒரு கையுங்களமாக வந்து லஞ்சம் வாங்கும்போது கைதாரார். இதற்காக வந்து தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் வந்து மதுரை இடி ஆஃபீஸை வந்து ரைடு பண்ணிச்சா இல்லையா? இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த இடி என்பது வந்து ஒன்றிய அரசனுடைய நிதி அமைச்சகத்தின் கீழ் வந்து வருது. அப்போ இங்கே ஒரு அதிகாரி வந்து கோடிக்கணக்கில் வந்து ஊழல் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி இப்போ ஒன்றிய அரசனுடைய நிர்மலா சீதாராமன் ஆஃபீஸை போய் ரைடு பண்ண முடியுமா? அப்போ நீங்கள் அங்கித் திவாரியை வந்து நீங்கள் விசாரிக்கணுமா? நீங்கள் நிர்மலா சீதாராமன் ஆஃபீஸை போய் ரைடு பண்ணால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? அதை தான் உச்சநீதிமன்றம் வந்து கேட்டிருக்கு. இதுதான் வந்து இந்த நேற்று உச்சநீதிமன்றம் கொடுத்த இடைக்கால தடையினுடைய வந்து முக்கியத்துவம். அப்போ தொடர்ந்து இடி வந்து இப்படி வந்து எதிர்க்கட்சிகளை குறிவைப்பது என்பது இல்லை, ஊழலை ஒழிக்கக்கூடாதா? ஊழல்ன்றது நாட்டில் ஒரு பெரும் துயரமான. அப்படின்னா நீங்கள் ரிசல்ட் காட்டுங்க. இதுவரைக்கும் எத்தனை வழக்கு போட்டிருக்கீங்க? யாரை தண்டிச்சிருக்கிறீங்க? போக போக தான் ரிசல்ட் வரும். இல்லையே, ஒன்றுமே வரலையே. இது அஜித் பவாருக்கு என்னாச்சு? ஹேமந்த் பிஸ்வாஸ் சர்மாவுக்கு வந்து என்னாச்சு? அப்புறம் வந்து செந்தில் பாலாஜி இருக்கட்டும், பொன்முடியா இருக்கட்டும், எதுலையுமே நடக்கலையே. கைது பண்றது ஆதாரம் இல்லாமல் கைது பண்றதுன்றது தீர்ப்பு கிடையாதுங்க. கைது பண்றதுன்றது தீர்ப்பு கிடையாது. தீர்ப்பு என்பது நீங்கள் நீதிமன்றத்தில் வந்து அதை சந்தித்து, இப்போ தண்டிக்கப்பட்டது ஜெயலலிதாவும் சசிகலாவும் தான் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு குற்றவாளியும் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து சம்மன் அனுப்புறீங்க, கேஸ் போடுறீங்க, அதை அவங்க தனிப்பட்ட முறையில் அந்த கேஸை சந்திக்கிறாங்க. சம்மன் அனுப்புனீங்கன்னா போய் வந்து ஆஜர் நடத்துகிறாங்க. இப்போ ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால், பிஜேபி தான் மிகப்பெரிய ஊழல் வந்து செய்திருக்கிறது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், 2018 2024 ஆண்டு காலகட்டத்தில்
பாரதிய ஜனதா வந்து 6065 கோடி ரூபாய் தேர்தல் பத்திர நிதி மூலமாக நன்கொடை வந்து பெற்றிருக்குது. இதில் 41 நிறுவனங்கள் மேலே வந்து ரெய்டு, இடி ரெய்டு போன பிறகு அந்த 41 நிறுவனங்களும் கிட்டத்தட்ட 2471 கோடி ரூபாய் வந்து நன்கொடை தேர்தல் பத்திரமாக பிஜேபிக்கு கொடுத்துருக்குறாங்க. இது ஊழல் இல்லையா? எல்லா கட்சிகளும் தான் வாங்கியிருக்காங்க. எல்லா கட்சிகளும் இடி ரெய்டு விடலையே. காங்கிரஸும் வாங்கியிருக்காங்க. இல்லை, அவங்களாம் இடி ரெய்டு விடலையே. இதில் ஒரு 80% வருமானம் யாருக்கு போயிருக்கு? தேர்தல் பத்திர நிதியில் அதிகமாக வந்து சுருட்டினது வந்து யாரு? பாரதிய ஜனதா தானே. மற்ற கட்சிகளுக்கு அந்த அதிகாரம் இல்லையா? மற்ற கட்சிகளுக்கு அந்த முதலாளிகளாக கொடுத்தால் உண்டு. பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் அந்த முதலாளிகள் கொடுப்பதற்கு நிர்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதனால தான் வந்து இந்த 2471 கோடி ரூபாய் வந்து போயிருக்குது. அப்போ இது ஒரு பெரிய ஊழல் இல்லையா? இந்த தேர்தல் பத்திர நிதியே வந்து இது மோசடி அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணியிருக்கு. ரத்து பண்ண உச்சநீதிமன்றம் வாங்கின நிதி வந்து தப்பு, திருப்பி கொடுன்னு சொல்லலை, அதை பற்றி விசாரிக்கலை. அதனால இந்த யோக்கியவான்கள் வந்து தப்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து அதானி கேஸ் வந்து எடுத்துக்கங்க. அதானி வந்து மேலே வந்து ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்துச்சு, ஃபினான்ஷியல் டைம்ஸில் வந்து வந்தது. தமிழ்நாட்டில் கூட $28 வந்து நிலக்கரியை இந்தோனேசியாவில் ஏற்றுமதி செய்து தமிழகத்துக்கு இறக்கும்போது வந்து அது $90 விலை உயர்த்தப்பட்டு, அதாவது தரம் குறைந்த நிலக்கரியை வந்து தரம் உயர்ந்த நிலக்கரியாக வந்து இங்கே வந்து விற்றாங்களே, இதெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் டைம்ஸில் வந்து ரிப்போர்ட் வந்து வந்திருக்குது. இப்போ இதற்கு மேலெல்லாம் இடி ஏன் போகலை, செபி ஏன் வந்து விசாரணை பண்ணலை? இப்போ அதானி வந்து பல லட்சம் கோடி, அதாவது இந்த உலகத்தினுடைய 3வது பெரிய பணக்காரர். இங்கே வந்து நீங்கள் டாஸ்மாகுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு அதிகம் வாங்குறான்னு சொல்கிறீங்க. அவன் 3வது பெரிய பணக்காரர். அப்போ அவர் மேலே வந்து இடிஏன்னு வந்து தலையிடவில்லை. நீங்கள் திமுக செய்கிற தவறுக்கு இந்த மாதிரியான காரணங்களை கற்பிக்கிற மாதிரி சொல்கிறதா கேள்வி இல்லையே. நீங்கள் வந்து ஊழல் அப்படின்றது ஒரு கட்டமைப்புங்க, கட்டமைப்பு சார்ந்த ஒரு ஊழல். திமுகவின் ஊழல் செய்திருந்தால் அதை நீங்கள் வழக்கு போடுங்க, அதை விசாரிங்க, அதை நீதிமன்றத்தில் வந்து நிறுவுங்க. அதை நீங்கள் உங்களுடைய நோக்கம் அதுவல்ல. திமுகவை இந்த தேர்தலில் வந்து தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக 2021 வந்து திமுகவினுடைய ஸ்டாலினுடைய மகள் செந்தாமரை அவங்க வீட்டில் ஐடி ரெய்டு போச்சு இல்லை? அது என்னாச்சு அந்த கேஸு? இப்போ 5 வருஷம் ஆச்சு இல்லை? என்னாச்சு அந்த கேஸு? எதுக்கு ரெய்டு போனாங்க? அப்போ என்ன செய்தி கசிய விட்டாங்கன்னு அப்போ நீங்கள் கேட்குற மாதிரி தான். செந்தாமரை வீட்டில் ரெய்டு, சபரீசன் விரைவில் கைது செய்யப்படுவார், இந்த மாதிரி வந்து மு க ஸ்டாலின் குடும்பத்தினர் மாட்டிக்கொண்டார்கள் இப்படின்ற செய்தி கசிய விட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? அப்போ அந்த ரெய்டு என்பது மிரட்டலுக்காகத்தான். அப்படி மிரட்டி வந்து மக்கள் மத்தியில் ஒரு கெட்ட பேர் உண்டாக்கணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ 2G விஷயத்தில் வந்து என்ன நடந்துச்சு? 1.25 லட்சம் கோடி ஊழல் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை வந்து இந்தியா முழுவதும் 2011 ஆண்டு வாக்கில் வந்து பரப்ப விட்டாங்க. நிரூபிக்கப்பட்டாலே மக்கள் மத்தியில் என்னவா இருக்குது? 2G வழக்கில் வந்து காங்கிரஸும் திமுக சேர்ந்தா ஊழல் பண்ணாங்கன்னு ஒரு அது வந்து அயோக்கியத்தனம் இல்லையா? ஒரு நடக்காத விஷயத்தை, செய்யாத ஊழலை ஆராசா வந்து அந்த சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் போய் ஒற்றையாளாக நின்று வாதாடி அதில் விடுதலை பெற்று வராரு. அந்த நீதிபதி வந்து என்ன சொல்கிறாரு? இதற்கு எந்த சாட்சியங்களும் இல்லை, எந்த ஆதாரங்களும் இல்லை. இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது ஒவ்வொரு நாளும் வந்து ஏதாவது சாட்சி வரும், ஆதாரம் வரும்னு காத்துக்கிட்டு இருந்தேன், ஒன்றுமே வரல அப்படின்னு வந்து நிரூபிக்கப்பட்டிருக்குதே. அப்போ ஆதானி மேலே இருக்கட்டும், இல்லை மற்ற நீங்கள் காட்டுற அப்போ அவங்களுக்கு ஆதாரம் இல்லை. இதில் என்ன நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, பிஜேபியினுடைய ஊழல் எதிர்ப்பு என்பது வந்து மக்கள் மத்தியில் அப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி எதிர்க்கட்சிகளுடைய பேரை வந்து டேமேஜ் பண்ணி அவர்களுடைய நற்பெயரை வந்து அழிப்பது தான் அவர்களுடைய நோக்கமே தவிர ஊழலை ஒழிப்பது ஒரு நோக்கம் இல்லை. இப்போ நீங்கள் டாஸ்மாக் பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகம் வாங்குறீங்க. இப்போ சிலிண்டர் வீட்டில் வந்து போடுறதுக்கு 50 ரூபா கொடுக்குறீங்க. இப்போ இந்த 50 ரூபா யாருக்கு போகுது? மத்திய அரசுக்கு தான் போகுது, நீங்களே சொல்கிறீங்க. இல்லை, இப்போ மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, வந்து போடுறவர் வந்து வாங்கிட்டு போகிறாரு. இப்போ நான் என்ன, பலரும் இதை வந்து கேட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த 50 ரூபாயில் வந்து அந்த ஏஜென்சிக்கு ஒரு அமௌண்ட்டு, மேலதிகாரிக்கு ஒரு அமௌண்ட்டு, அப்படியே ரூட்டு பிடிச்சி போட்டிங்கன்னா மோடி அமித்ஷாவுக்கு போகுதுன்னு சொன்னால் நீங்கள் எதிர்த்துக்கீங்களா? இது ஊழல் இல்லையா? இது வந்து 50 ரூபா விஷயம் மட்டும் இல்லை. பிளாக் மார்க்கெட்டில் வந்து கமர்ஷியல் சிலிண்டரோ வீட்டு உபயோக சிலிண்டரோ கிடைக்கதா கிடைக்கலையா? நிரூபிக்கப்படலைங்களே. நீங்கள் எப்படி இதை நிரூபிக்கப்படலாம்? அவங்க சைடில் நிரூபிக்கப்பட ஒரு நிமிஷம் இருங்க. பிளாக் மார்க்கெட்டில் சிலிண்டர் கிடைக்கதா கிடைக்கலையா? கிடைக்குது. நீங்கள் எவ்வளோ ரூபா அதிகம் கொடுக்கணும்? 1400 அதிகமாக கொடுக்கணும். 500 கூட வருது சம்டைம் வந்து அதிகம். அதான் நீங்கள் நார்மல் ரேட்டோட 1000-1500 ரூபா நீங்கள் வந்து அதிகம் வந்து 1400 மேலே தான். சரி, இந்த கேஸ் சிலிண்டர்லாம் உற்பத்தி பண்ணுறது யார்? இந்திய பெட்ரோலிய நிறுவனங்கள் பல பேரில் வந்து அவங்க தான் உற்பத்தி பண்ணுறாங்க. அப்போ ஒரு சிலிண்டருக்கு கணக்கு இருக்குதா இல்லையா?
அப்போ வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு கணக்கு இருக்குது, அங்கேருந்து வெளியே வர்றதுக்கு கணக்கு இருக்குது, அங்கேருந்து ரீட்டைலருக்கு வர்றது கணக்கு இருக்குது, அங்கேருந்து வீடுகளுக்கும் கடைகளுக்கும் போடுறது கணக்கு இருக்குது. அப்போ பிளாக்லேருந்து எப்படி விற்கிறீங்க? எப்படி அந்த சிலிண்டர் எல்லாம் காணாமல் போகுது? இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா இது எத்தனை ஆயிரம் கோடி வரும். இந்த கோடியில் வந்து பாஜகவுக்கு சம்மந்தம் இல்லையா? அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் ஊழல். எல்லா அரசு இருக்கும்போது இந்த மாதிரியான சிக்கல் இருக்க தானே செய்யுது. புதுசா நீங்க வந்து பிஜேபி மட்டும் கார்னர் பண்றதுக்கான அப்போ வந்து நீங்கள் திமுக மட்டும் நீங்கள் கார்னர் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? பிஜேபியுடைய நோக்கம் வந்து திமுகவை கார்னர் பண்ணுவதற்கு என்ன நோக்கம் அப்படின்னு சொன்னால், திமுக வந்து இங்கே ஒரு சாதாரணமாக மாநில கட்சியாக அரசியல் செய்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ திமுக வந்து ஒன்றிய அரசுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்குது. என்ன குடைச்சல் கொடுக்குதுன்னா, டீலிமிட்டேஷனில் தென்னிந்திய மாநிலங்கள் பாராளுமன்ற தொகுதிகளை இழந்துவிடும் அப்படின்னு சொல்லி பல மாநில முதல்வர்களை அழைத்து இங்கே வந்து ஒரு பெரிய கூட்டம் போட்டு அது ஒரு நேஷ்னல் இஷ்யூவாக வந்து மாற்றினாங்க. அப்புறம் வந்து ஹிந்தி திணிப்பு, மும்மொழி கொள்கை, அப்புறம் வந்து 2152 கோடி ரூபாய் வந்து கல்வி நிதி வந்து தரலை, அதுக்கு கூட இப்போ வந்து கேஸ் போட்டிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில். அப்போ இது ஒரு பேசு பொருளாகுது. அப்புறம் கவர்னருக்கு எதிராக ஒரு மாபெரும் தீர்ப்பு வந்து திமுக வந்து வாங்கியிருக்குது. அதாவது கவர்னர் வந்து இனிமேல் மசோதாவை வந்து முடிவு செய்து குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ளே திரும்ப மாநில அரசுக்கு வந்து ஒப்புதல் அளித்து அனுப்ப வேண்டும். கவர்னரை வந்து பல கடுமையான சொற்களால் உச்சநீதிமன்றம் வந்து விமர்சிச்சிருக்கு. இப்போ குடியரசுத் தலைவர் மூலமாக அதுக்கு சந்தேகம் கேட்டு 14 கேள்விகள் வந்து அனுப்பியிருக்கிறாங்க. இது பாஜகவுக்கு கெட்ட பேர். இப்போ வந்து ஸ்டாலின் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த குடியரசுத் தலைவர் அந்த கடிதம் எழுதினதை வைத்துக்கொண்டு 8 மாநில முதலமைச்சர்களுக்கு, எதிர்க்கட்சி முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். என்ன கடிதம் எழுதுகிறாருன்னா, இது மாநில சுயாட்சியினுடைய உரிமைகளை பறிக்கின்ற வேலை, இதற்கு நாம் வந்து ஒன்றாக சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும். அப்போது இந்தியாவில் வந்து காங்கிரஸ் பலவீனமாக இருந்தாலும் திமுக வந்து பாரதிய ஜனதாவுக்கு எதிராக தேசிய அளவில் ஒரு சக்தியாக, ஒரு பேசு பொருளாக எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் இதை திட்டமிட்டு கிளப்பி விடுகிறார்கள். அப்போ சாதாரணமான ஒரு நிறுவனங்களில் இந்த டாஸ்மாக் ஊழல் என்பது வந்து அது துவங்கப்பட்ட காலத்துலேருந்து இருக்குது. இப்போ இந்த 41 எஃப்ஐஆருமே அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டு போடப்பட்டு தான் அந்த வழக்குகள் வந்து போடப்பட்டிருக்குது. அப்போ இதெல்லாம் இப்போ வந்து சில கடைகளில் வந்து QR கோடு வந்துருக்குது, நீங்கள் ஜிபேயில் வந்து பண்ண முடியும், அப்புறம் வந்து ரெசிப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முறையெல்லாம் வந்து கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சீர்திருத்தங்கள் மூலமாக இந்த ஊழல், இந்த முறைகேடுகளை வந்து குறைய முடியும். அப்போ நீங்கள் லஞ்சத்தையும் ஊழலையும் வந்து நீங்கள் பிரித்து பார்க்கணும். லஞ்சம் என்பது நீங்கள் வந்து கேஸ் சிலிண்டருக்கு 50 ரூபா கொடுக்குற மாதிரி டாஸ்மாக்கு 10 ரூபா கொடுக்கறது வந்து லஞ்சம். ஊழல் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரு முதலாளிகள் மோடி அமித்ஷா கும்பலோடு கை சேர்ந்து கொண்டு இந்திய வளங்களையே வந்து சூறையாடுறாங்களே, அதுதான் ஊழல், அதுதான் வந்து கரப்ஷன். அந்த கரப்ஷனில் வந்து இன்றைக்கி பிஜேபி வந்து கொடிகட்டி பறக்குது. இன்றைக்கி வந்து நீங்கள் திமுக மேலே வந்து ரைடு நடத்த முடியும், டாஸ்மாக் மேலே ரைடு நடத்த முடியும். ஆனால் பாரதிய ஜனதா ஆளுகின்ற மாநிலங்கள்லேயோ, பாரதிய ஜனதா தலைவர்கள் மேலேயோ, அல்லது பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவான முதலாளிகள் மேலேயோ ஒரு வாட்டி கூட வந்து ஏன் ரைடு போல, ஒரு நிறுவனம் கூட ஏன் வந்து விசாரிக்கலை? அப்போ மொத்தமாக எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னால், திமுக அகில இந்திய அளவில் வந்து இந்தியா கூட்டணி வந்து ரீபில்டு பண்ணுது. அந்த இந்தியா கூட்டணி வந்து மீண்டும் வந்து அது வந்து தளிர்த்து வந்துடக்கூடாது, அது வந்து ஒரு ஃபோர்ஸாக வந்துடக்கூடாது, அது வந்து பிஜேபிக்கு இந்துத்துவாவினுடைய ஒரு எதிர் நரேட்டிவாக வந்து வந்துடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பிஜேபி வந்து முக்கியமாக கருதுது. இப்போ தான் கூட்டணியில் இருக்கிற ஏடிஎம்கே வந்து எடப்பாடியை அடிக்காத கொள்ளையா? எடப்பாடி சம்பந்தி வீட்டில் ரெய்டு நடத்தி தானே அவரே கூட்டணிக்கு வந்து கொண்டு வந்தீங்க. அப்போ உங்கள் கூட்டணிக்கு கொண்டு வர்றதுக்காக அந்த ரெய்டு. இப்போ அதிமுக அமைச்சர்கள் பலர் மேலே வந்து நீதிமன்றங்களில் வந்து வழக்கு இருக்குது, கவர்னர் அனுமதிக்காதது எல்லாம் இருக்குது, இப்போ அனுமதிச்சிருக்கிறாரு, இதெல்லாமே இருக்குது. அப்போ கூட்டணிக்காக நீங்கள் வந்து ஊழலை வந்து நீங்கள் வந்து சகித்து கொள்கிறீர்கள், நீங்களே ஊழல் செய்கிறீங்க, நீங்கள் ஊழல் செஞ்சால் அதை வந்து தட்டி கேட்க முடியாது. அப்போ திமுக செய்கின்ற ஊழல், நீங்கள் ஊழல் செய்கிறதாகவே ஒரு வாதத்துக்கு வைத்து கொண்டாலும் அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அரசியல் ரீதியாக பாரதிய ஜனதாவுக்கு எதிரான, பாசிசத்துக்கு எதிரான ஒரு கதையாடலை, ஒரு சித்தாந்தத்தை இவர்கள் முன்னெடுக்கிறார்கள். அதை மற்ற மாநிலங்களுக்கு கொண்டு போகிறாங்க. இதுதான் பிஜேபிக்கு. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சாட்டை துரைமுருகன் போன்றவங்களாம் வந்து திட்டமிட்டே திமுக இதுக்கு நாடகம் ஆடுது, அவங்களே பிளான் பண்ணி செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. புரியல எப்படி? அவங்களே இடியை வர வச்சு அம்பலப்படுத்துறதுக்கு. ஏன்னா சப்ரீசனுக்கும் உதயநிதிக்கும் ஒரு முரண்பாடு இருக்குது. அவர் சப்ரீசன் வந்து திட்டமிட்டே உதயநிதி மேலே வந்து இது சுற்றி வளைக்கிறதுக்காக செய்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து பிஜேபியினுடைய பி டீமாக இருக்கக்கூடிய சீமான் வந்து சீமானுடைய தம்பி சொல்கிறாருன்னா அதுக்கெல்லாம் மதிப்பு கொடுத்து பேச வேண்டியதில்லை.
சங்கி என்றால் சக நண்பன் விளக்கம் குறித்து பிஜேபிக்கு வந்து பாராட்டு பத்திரம் வாசித்தவர் தான் வந்து சீமான். அவர்களுடைய அர்த்தமற்ற கேள்விகளெல்லாம் நம்ம வந்து புறந்தொள்ளிடலாம். அவங்களே வந்து இப்போ ஆன்டி டிஎம்கே வந்து பேசுகிறது வந்து பிஜேபியினுடைய தயவு ஆதரவுனால தான் அவங்ககிட்ட காசு வாங்கிக்கிட்டு வந்து பேசுகிறாங்க. பிஜேபி வந்து ஃபண்ட் பண்ணுது. இது திருச்சி சூர்யா ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு. அவர் பிஜேபியில் இருக்கும்போதே சீமானுக்கு வந்து 75 கோடி ரூபாய் கொடுத்தேன்னு அண்ணாமலை எங்கிட்டே சொன்னார் அப்படின்னு திருச்சி சூர்யா வந்து சொல்கிறாரு. அப்போ இதையெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க தேவையில்லை. நான் சொல்ல வர்றது இவங்க ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து வந்து திமுக வந்து இந்த தேர்தலில் வந்து தோற்கடிக்கணும் அப்படின்றதுக்காக வேலை செய்கிறாங்க. இது இடைக்காலத்தில் தானே ஏன் அப்படி வெற்றி பெற்ற மாதிரி கொண்டாடுறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. இல்லை இந்த இது அடுத்தடுத்து இன்னும் நடக்க தான் போகுது. இதனால் நீங்கள் பெருசாக நாங்கள் பின்வாங்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி. ஆமாம், கண்டிப்பாக பிஜேபி வந்து திமுகவை ஒழிக்க வேண்டும் என்பதில் ஒரு கொலவெறி இருக்குது. இந்த கேஸ் இல்லைன்னா இன்னொரு கேஸு, இன்னொரு கேஸ் இல்லைன்னா இன்னொரு அதுக்கடுத்த ஒரு கேஸு, இப்படி தொடர்ந்து அவங்க முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வரை அவர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் திமுக மக்கள் மன்றத்திலையும் சரி, நீதி போராட்டத்திலையும் சரி, ஒவ்வொரு போராட்டத்திலையும் வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்குது. இப்போ கவர்னர் தீர்ப்பு வந்து இந்தியாவுக்கே ஒரு லேண்ட்மார்க் தீர்ப்பா இல்லையா? அது வந்து இந்தியாவை ஆளுகின்ற எல்லா ஆளுநர்களுக்கும் வந்து ஆப்பு வைத்ததா இல்லையா? அதை வந்து நீதிமன்றத்தில் போராடி வாங்கி தந்தது வந்து திமுக தான். அதே போல் இந்த இடைக்கால தடையில் வந்து முக்கியமான பாயிண்ட் வந்து என்னென்னா, நீங்கள் கூட்டாட்சி தலைமைக்கு தத்துவத்திற்கு வந்து எதிராக இருக்கிறீர்கள், ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு வந்து எதிராக செயல்படுறீங்க, உங்கள் வரம்பை மீறி வந்து செயல்படுறீங்க, ஒரு தனிநபர் செய்த முறைகேடுக்காக ஒரு நிறுவனத்தையே வந்து நீங்கள் வந்து எல்லை மீறி போய் வந்து சோதனை பண்ணுறீங்க. அப்போ ஒரு ஜூரி செக்ஷன் ஒன்று இருக்குது. அப்போ அவங்க பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அங்கி திவாரிக்காக வந்து நிர்மலா சீதாராமன் ஃபோனை வந்து கைப்பற்றி அந்த ஃபோனை வந்து மெசேஜ் எல்லாம் குளோன் பண்ணி செஞ்சால் ஒத்துக்குவாங்களா? ரெண்டு எல்லாம் ஒரே டிபார்ட்மெண்ட் தானே. நிர்மலா சீதாராமனே நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க? இல்லை உதாரணத்துக்காக சொல்கிறேன். அதே போல தான் இப்போ டாஸ்மாகையும் ஒப்பிட்டிங்கன்னா அது நிதியமைச்சருக்கு கீழே தானே வருது, இடி அது கீழே தானே வந்து வருது. அப்போ இதையெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது வந்து இவர்களுடைய நோக்கம் என்பது வந்து தெளிவானது. இவர்கள் அரசியல் ரீதியில் திமுகவை வந்து வீழ்த்த வேண்டும். திமுக வந்து பாசிசத்தை எதிர்க்கிறது, திராவிட மாடலை முன்னெடுத்துகிறது, மாநில சுயாட்சியை வந்து பேசுகிறது, இதற்காக எதிர்க்கட்சியை ஆளுகின்ற மாநிலங்களை வந்து ஒன்றிணைக்கிறது. இதுக்கு பிஜேபிக்கு வந்து வேப்பங்காயாக கசக்கிறது. அதுதான் வந்து நேற்று உச்சநீதிமன்றத்தில் கிடைத்த இடைக்கால தீர்ப்பினுடைய முக்கியத்துவம். நீங்கள் தான் சொல்கிறீங்க பாசிஸ்டுக்காக எதிர்க்கிறதா சொல்கிறீங்க. ஆனால் அனகாபுதராக இருக்கட்டும், மற்ற சாதி பிரச்சனைகளுக்கெல்லாம் பெருசாக காது கொடுக்குறதும் குரல் கொடுக்குறதும் இல்லாத, வீடு இடிப்பாக இருக்கட்டும், குடிசை பகுதியில் மாற்றுவாரின்னு சொல்லி வீடு நிறைய இடிச்சிருக்காங்க. அதே சமயம் வடகாடு சாதி ரீதியான பிரச்சனைகளுக்கு பெருசாக எதிர்ப்பு எதுவும் தெரியல. நீங்கள் பாசிச எதிர்ப்புன்னு தான் சொல்கிறீங்க, அடிப்பட்ட மக்கள் பிரச்சனை கவனிக்கிறதா இல்லை? கவனிக்கிற மாதிரி இல்லையே. நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. இந்தியாவிலேயே வந்து வேலைக்கு போகிற பெண்களுடைய சதவீதம் வந்து தமிழ்நாட்டில் அதிகம் 41%. அப்போ 41% பெண்கள் அதிகம் வேலைக்கு போகிறாங்கன்றதுக்கு முக்கியமான காரணம் அந்த விடியல் பயணம் என்று சொல்லக்கூடிய பேருந்து பயணம். அது வந்து இலவசமாக்கப்பட்டதுனால பெண்களுடைய மொபைலிட்டி அதிகரிச்சிருக்கு. அவங்க வந்து வேலைக்கு வந்து போகிறாங்க. நீங்கள் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எல்லாத்துலேயுமே வந்து டாப்பில் தான் இருக்குது. குஜராத்தோ, உத்தரப்பிரதேசோ, பீகாரோ அல்லது மத்திய பிரதேசமோ, ராஜஸ்தானோ மிகவும் பின்தங்கி இருக்குது. அப்புறம் வந்து நீங்கள் கல்வியில் எடுத்துக்கங்க, இல்லை பொருளாதாரத்தில் எடுத்துக்கங்க. பொருளாதாரத்தில் வந்து இப்போ 9% தாண்டி வந்து பொருளாதார வளர்ச்சி என்பது வந்து தமிழ்நாட்டில் வந்து தாண்டி வந்து போயிட்டுருக்குது. சாதிய பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் என்னென்னா, தமிழ்நாடு இப்படி முன்னேறி கொண்டு இருக்கும்போது பட்டியலின மக்களும் வந்து முன்னேறுகிறார்கள். பட்டியலின மக்கள் வந்து முன்னேறும் பொழுது இயற்கையாகவே அங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியினருக்கு என்ன, நேற்று நீ நடந்து வந்தோன்னே புல்லட்டில் போகிறான், நேற்று வந்து இடுப்பு கீழே வந்து துண்டை கட்டினவன் இன்றைக்கி வந்து ஜீன்ஸ் பேண்ட்டு ஒரு கால ராமதாஸ் சொன்னார்ல, ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் கூலிங் கிளாஸும் போட்டு தான் இவர்கள் வந்து ஆதிக்க சாதி பெண்களை வந்து, அப்போ பட்டியலின மக்கள் முன்னேறுகிறார்கள். அதுதான் இங்கே வந்து உண்மை. அதில் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து வருது. இப்போ நாங்குநேரியில் இந்த மாணவன் தாக்கப்பட்டான், உடனே நீதிபதி சந்துருவை வைத்துக்கொண்டு ஒரு நபர் ஆணையம் நியமித்து வந்து அதில் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டாங்களா இல்லையா? அவர் நிறைய பரிந்துரைகள், அது வெறும் அறிக்கையாக மட்டும் தானே இருக்குது. இல்லை, எந்த கட்சி ஆதரிச்சுது? இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, ஏதாவது ஊடகங்களோ அல்லது எதிர்கட்சி தலைவர்களோ முக்கியமான பத்திரிகையாளர்களோ நீதிபதி சந்துருவினுடைய பரிந்துரையை வந்து அமல்படுத்த வேண்டும், ஒருத்தர் கூட ஏன் குரல் கொடுக்கல? அப்போ எல்லாரும் வந்து ஆதிக்க சாதி வெறிக்கு வந்து பலியாயிருக்காங்கன்னு தான் அர்த்தம். யாரும் எதிர்த்து குரல் கொடுக்கல இல்லை. அப்போ இது வந்து சமூக பிரச்சனை. இதில் திமுக மட்டும் தனியாக பண்ண முடியாது. இப்போ மேல் பாதியை கூட திறந்து விட்டுட்டு அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் ஆதிக்க சாதி மக்கள் வரல. என்ன செய்வீங்க? அடித்து இழுத்துட்டு போவீங்களா? இல்லை துப்பாக்கி காட்டி மிரட்டி இழுத்துட்டு போவீங்களா? அப்போ அந்த சாதிய வன்மம் என்பது வந்து இன்னமும் வந்து அது மனங்களில் வந்து இன்னும் இருக்குது. அது பொருளாதார வளர்ச்சி வளர வளர அது வந்து மேலோங்குது.
அது ஒரு சமூக ரீதியாக போராடித்தான் மாற்ற முடியுமே தவிர அது திமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளுக்கும் அதில் வந்து பங்கு இருக்குது, அப்படி தான் அதை வந்து பார்க்கணும். பல்வேறு அரசியல் சார்ந்த தகவலை பகிர்ந்துக்க மற்றொரு நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.